சுடுகாடு எங்கப்பா இருக்குது? அங்கேருந்து 2-3 ஆவிகள் உன் இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கப்பா. வீண் குழப்பம், வீணான பிரச்சனைகள் நடக்கும். உன் பையனுடைய நேரத்தை ஏட்டை எடுத்து நான் பார்க்கும் பொழுது அவன் மனம் சீராகுமா, ஆயுளுக்கு குறை ஏற்படுமா அப்படிங்கிறத பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நிலைமையில் உட்கார்ந்துருப்போம். அவன் ஒரு பெண்ணின் பின்னால் தன் மனதை பறிகொடுத்து வேதனை அடையக்கூடிய நேரங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அது மாந்திரிக சக்தியால் மயங்கியிருப்பானா, உண்மையிலேயே அவன் உள்ளந்தான் போய்விட்டதா என்ற ஐயப்பாடு உங்கள் உள்ளத்திலே உண்டு. இயல்பாகவே அவன் உள்ளம் திரும்பிவிட்டன. அந்த நிலையிலிருந்து நம்ம பிரிக்க வேண்டும் என்று நினைத்தால் தற்கொலை செய்யக்கூடிய முயற்சியை அவன் செய்வான். அந்த நிலையிலிருந்து காப்பாற்ற முடியுமா என்பதை உணர வேண்டும். கால் நோட்டுலாம் கலதை வச்சா வச்சுட்டு போகிறேன். நெஞ்சே உனக்கு உபதேசம் இதே. அவன் நினைக்கிறவனே கட்டி வச்சுருவோமாப்பா. அதுக்கு தான் மாந்திரிகங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கும். உன் குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த தெய்வங்கள்லாம் இப்போ வந்து பின்வாங்கியிருக்கும். அது 3.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்படி செய்தவன் யாருன்னு கேட்டு அவனை வச்சு நீ என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த தெய்வத்தை வர வைக்கலாம். உன் மகன் அந்த சாமி அரணை தாங்கக்கூடிய பாக்கியம் இப்பொழுது இல்லை, 40 வயதுக்கு பிறகு இருக்கிறது. அதுக்கு முன்னால் அவன் மேலே சாமியை வர வச்சு குடும்பத்தில் ஏன் குழப்பத்தை உருவாக்கணும்? தேவையில்லையே, முடியாது. 40 வயது ஆகட்டும், சரியாக நடக்கும். இந்தா உன் பிள்ளையினுடைய மனதை நான் திருத்தி தரேன். 3 முறை என்னைய பார். எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாத. வெளிநாட்டு வாழ்க்கை ஆமாம், இந்த மாதமே உனக்கு அது தொடங்கும். வெற்றி உண்டு மகனே, ஆனந்தமாக இருப்பாய். கர்மசாமிக்கு அருப்புக்கோட்டை பகுதி, விருதுநகர் அருப்புக்கோட்டை. விருதுநகர் அருப்புக்கோட்டை. வாங்க. எந்த ஊர்ல? வாங்க உட்காருங்க. கண்ணெதிரே தோன்றினாள். என்ன வேணும்ப்பா? கண்ணை முடிக்காப்பா. ஓம், பல லட்சங்களை கொடுத்து விட்டாயா? அந்த பணம் என்ன தொழிலுக்காக கொடுத்தாய்? கண்ணை முடிக்காப்பா. கால் ஒன்றுட்டு வா. உலகமெங்கனும் பரவி நின்றதும் உயிரினங்களில் மருவி நின்றதும் அளவில்லாததும் அழிவில்லாததும் ஆதிபராசக்தி. அம்மன் கோயில் எங்கே இருக்கு? யார்? பத்திரகாளியா? பராசக்தியா? மாரியம்மன். உன்னுடைய பணம் 3 மாதத்தில் 25% பணத்தை வாங்கித்தாரேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம், உன் பணம் கிடைக்கும். நல்லா இருக்கும். கால் ஒன்று வேலை தம்பி. வழிபாதையில் யாரும் உட்காராதீங்க. என்னடா கோர்ட்டுக்கு இதுவரை போயிருக்கீங்களா? உங்கள் அப்பா ஆத்தா எந்த ஊர்? கண்ணை மூடு தம்பி. ஒன்றரை வருடமாக இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்த தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டக்கூடிய நிலைமை பெற்றிருப்பேன். உண்மையா? அது என்னடா உடம்புல தொப்புள் பக்கத்தில் வலி வேதனை?
கால் வந்துட்டு வா. வரலாம்ப்பா, வா, மகிழ்ச்சியாக வா மகனே, ஓடியா. உன் தொழிலை விருத்தியாக்கி கடன் படாமல் காப்பாற்றினா போதுமாப்பா, வேறு என்னடா வேணும்? இந்தா ஒரு இடத்துல இருந்து உனக்கு பணம் வருது, ஜெயிச்சு வா, என்னைய தொடர்ந்து பார்த்துக்கா, நீ முன்னேறிக்கிட்டே இருப்ப. நல்லா இருடா செல்லம். எந்த ஊர் உங்களுக்கு? அங்கே இருங்க, நான் வரேன். பைய டெக்னிக்கலாக அண்ணன் வரார. அவர் பொண்டாட்டிக்கு தெரியும் சாமி கூப்பிட மாட்டார், இவர் பைய நெருங்கி பார்க்காருன்னு தெரியும். அப்படி தானே? கருப்பசாமிக்கு கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம், கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம் வாங்க. கோயம்புத்தூர். நான் பெத்த மகனை பற்றி கேட்டு வந்தது யாரு? ஆம்பளை பையனை பற்றி. வானே வா. என்ன செய்யணும் பையனுக்கு? பையனுக்கு என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வாங்க. முருகா, பழனி மலை மீதிலே குழந்தை வழிவாகவே பால் தேன். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். அமைதி 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 அமைதி. ஜெயமுண்டு பயமில்லை வேல் வேல். உன் பையன் உடம்பை பார்த்தேன், அவனுடைய உயரத்தின் தன்மை குறைந்து விட்டது. எல்லாருக்கும் உயரம் வளரும், இவனுக்கு மட்டும் உயரம் குனிந்ததுக்கு காரணம் என்ன? சில டாக்டர்கள்ட்ட போய் கேட்டால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுதாங்க. அமைதி. சில ஆட்கள்கிட்ட கேட்டால் வேற எதுவும் உள்நோயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில விஷயங்களை கேட்டால் உன் காதுக்கு வராத செய்தி மறைமுகமாக கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சில குழப்பங்கள் வரக்கூடிய நிலைகள் இருக்குது. ஆனால் அப்படி அவனுக்கு வராது, கவலைப்படாத. கால் வந்துட்டு வா, பிடிப்பான் வா. உன் பையன் உடலை வளர்ச்சியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? என்னப்பா? அக்கா வேண்டாம், இந்த அப்படி உன் பையனை நல்லாக்கி தரேன். பூமி சம்பந்தமாக அடுத்த உத்தரவில் பேசு, போயிட்டு வா. இந்த கனியை உன் பிள்ளைய சாப்பிட சொல்லு. அடுத்து மகனை பற்றி கேட்டு வந்தது, பையனை பற்றி. எங்கே இருக்கான் பையன்? என்ன செய்யணும்? கால் நட்டாங்க. இப்போ உள்ள பீர்லாம் போதை இருக்குமா? டாஸ்மாக் கடைகளெல்லாம் சுருக்க சொல்லியாச்சு. இப்போ கடையை சுருக்கி என்ன பிரயோஜனம்? மனிதன் ஆசையை சுருக்கணும். என்னண்ணே, உண்மையா இல்லையாண்ணே? கடை விரிஞ்சி தான் இருக்கும். கடை இருக்கட்டுமே, 1000 நான் குடிக்கணும். இல்லைல்ல, கடைக்கு எனக்கு என்ன தொடர்பு? உண்மையா இல்லையா? கடை இருந்தால் நமக்கு இல்லையா? நீ குடிக்காத. உன் பையனுடைய மனதை பார்த்தேன், அப்படி இப்படி சும்மா சும்மா லேசாக நண்பர்களோட சில தவறுகள் நடக்கு. அவனுடைய ஜாதகப்படி சனி பகவானுடைய பார்வை இப்போ நடக்கக்கூடிய காரணத்தால் கல்யாண விஷயங்கள் கூடக்கூடிய நேரம் வந்தாச்சு. வரக்கூடிய மாசி மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கும். ஜெயிச்சு தாரேன். அவனுக்கு ஆவணிக்குள்ளே வேலையும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும், சந்தோஷமாக இருப்பான். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அப்படி மகனுடைய திருமணத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? அண்ணவா, கால் வந்துட்டு வரலாம். அடுத்து தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாப்பா, என்னடா தொழில் நடத்துற? நல்ல கால் விடல. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. வரலாம்.
என்னப்பா நீங்கள் வந்தோன்னே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுதான், என்ன விஷயம்? பெருமாள் கோயில் எங்கேயும் பக்கத்தில் இருக்கா? இருக்கு. இந்த திருவார்த்தைகள்லாம் அங்கே வருதே, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நாராயணா கோவிந்தா அச்சுதா தரணிதரா மகேஸ்வா அப்படிலாம் வருதே. என்ன செய்யணும் பையனுக்கு? அவனுடைய வேலையை பொறுத்தவரை ஒரு கவலையும் இல்லைப்பா, அவன் வெற்றிகரமாக நடந்துருவான், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பையன்கிட்ட திருமணத்தை பற்றி அடுத்த மாதம் கேளு. அடுத்த மாதம்னா எப்போ? ஆனி மாதம் 20ஆம் தேதிக்கு கேளு, அவன் பதில் சொல்லுவான். அதுக்கு பிறகு புரட்டாசி சனிக்கிழமைக்கு பிறகு பெண் பார்க்க ஆரம்பிச்சுக்கா, எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஏன் சாமி, நான் தானே பெற்றவன், அவன்கிட்ட ஏன் நான் கேட்கணும்? நானாக பார்த்துட்டானே அப்படின்னு ஒரு வாரத்தை நீ கேட்டியா? நீ கேட்கல. அவன்கிட்ட நான் கேட்க சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் மைண்டில் ஒரு செட்டப் வச்சுருக்கான். நமக்கு இப்படி ஒரு கேரக்டரில் ஒரு பெண் வேணும், இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது அவன் ஒரு தாட் வச்சுருக்கான். அதுக்கு ஒரு காலத்தையும் வச்சுருக்கான். அது அவன் வந்து இன்னும் 25 நாள் கழித்து தான் அவன்கிட்ட ஓப்பன் பண்ணுவான். அதுக்கு பிறகு நீ பெண்ணை பாரு, ஓகே பண்ணிடுவோம். சரிண்ணா? நல்லா இருப்பான். கேட்டுக்கா, தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே கட்டிடுவேப்போ. கர்மசாமிக்கு அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க கேளா அப்படின்னு நினைக்காங்க. நீ கால் நினைப்பா, முன்னாள் நினைக்காங்க. கேளாய் மகனே. இல்லை தம்பி, ஒரு 2 லட்ச ரூபா வேணுமா? யார்கிட்ட ஏற்பாடு பண்ணி வாங்கி தரையா? கேட்கணுமா? யாருக்காவது வாங்கி கொடுத்துருக்கியா? கால் வந்துட்டு வா. அதான் உங்கள்கிட்ட பணம் பட்டோடா இருக்குடா, அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. வா 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 வா. நாய் வளர்த்துருக்கேன் இதுவரை. இப்போ எத்தனை நாய் வச்சுருக்க? நாய் சத்தம் கேட்கு. உனக்கு நாய் நினைக்காது. நல்ல இடத்த பார்த்து கொடுத்துருடா. கால் வந்துட்டு வா. இதுவரை பார்த்த தொழிலில் நிறைய பண நஷ்டமும் நட்பு பிரிவும், சில பேர்களுடைய வார்த்தைகளால் மன சங்கடமும் ஏற்பட்டு, இது போலீஸுக்கு போனாலும் தீராது, பேசினாலும் தீராது, நம்ம தலைவிதின்னு ஏற்றுக்கிற வேண்டியதான், வேறு வழி இல்லை அப்படின்னு தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கியான். உண்மையா? பெற்றோர்களுக்கு தெரியாமல் பண விஷயத்தில் நிறைய தப்பு பண்ணின உத்தம நீ. என்னப்பா? கால் விட்டுவான் முட்டாப்பே. சுவாமியே சரணமையப்பா. வேறு என்னடா வேணும்? ஒரு பொம்பளை குறுக்க வராளா? யாரவா? என்ன செட்டப் பண்ணிட்டியா இல்லையா? அப்படியா? கல்யாணம் முடிக்கணுமா அவளை? அப்படியா? ஏன் அவளை நீ முறையாக கல்யாணம் முடிச்சுக்க வேண்டியதானே? காலம் விட்டுவான் கொண்டு வந்துடுவான். போ, நியாயமாக தானே கேட்கான், அதர்மமாக கேட்கலையே. என்னப்பா? கர்மசாமிக்கு உட்கார், என்னையவே உள்ளத்துக்குள் நினை, கண்களை மூடு. இந்தாடா தம்பி, அந்த பொண்ணு உனக்கு கிடைப்பாள். ஆனால் இனி ஒரு இடத்துல அவளை திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. மனசை அலைய விடாமல் பிடிச்சி கொண்டு வரேன். வாழ்க்கையை அமைச்சு இனிமையாக வாழ்ந்து கொள்வாய், புண்ணியப்படுவாய். வேறு பணம் தந்திருக்கேன், தொழிலை நடத்துப்போ. இந்த மாதமே தொடங்குடா, நல்லா இருப்போ. ரொம்ப பேசினா காது கேட்காது, என்ன செய்ய முடியும்? கால் நின்று வரலாம். மதியம் சாப்பிட்டு போனா, ஏய் இஷ்டப்படி அலைஞ்சிடாத, செவிட்டில் அடிச்சிடும் உன்னை. என்ன நல்ல வேலை முருகா சர்க்குருநாதா சண்முகா சரவண குமரா.
ரொம்ப ஆழ்ந்து பேசாமல் பிள்ளைகளுடைய மனதை பக்குவப்படுத்தி கல்யாண காலத்தை உருவாக்கி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்ப்பா? இந்தா கடன்களை தீர்த்து தாரேன். உன் உடல்நிலையை பற்றி கொஞ்சம் பார்த்தேன். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சில குறைகள் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயப்பாடு தோன்றும். அதில் எந்த ஆபத்தும் வராது. ஆயுளுக்கு உனக்கு பங்கமில்லாமல் காப்பாற்றி கோடி செல்வங்களை தந்திருக்கேன். வெற்றி அடைவாய். இந்த மாதமே பிள்ளைக்கு நல்வாழ்வு தொடங்கும். இந்தாம்மா ஐஸ்வர்யமா இருக்கும். மாங்கல்யம் நிலைச்சாச்சு. போ. கர்மசாமிக்கு இடம் நிலம் சம்பந்தமாக என்னப்பா? நிலம் சம்பந்தமாக கால் வந்துட்டு வரலாம். உனக்கு எந்த ஊர்? இல்லை உங்களை இல்லைண்ணே, வரேன். சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி, தெய்வம் உன்னை வாட்டுதம்மா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்டில் வில்லங்க இருக்காப்பா. இப்போ இந்த வில்லங்கத்தை உள்ள டாக்குமெண்ட்டை விற்கணுமா? எதை விற்கணும்? ஆம்பளை தந்திரமாக என்னை பிடிச்சிட்டியேடா, காலில் வந்துட்டு வா, அடிப்போம் நம்ம. கண்மூடி போகிறவர் போகட்டுமே, அதான பாட்டு. அந்த இடத்த வாங்கிறதுக்கு ஒரு முடிவு எடுத்து தந்துடுறேன். அதை விற்றாச்சுன்னா உன்னுடைய பொறுப்பு, கடன்கள் தீர்ந்து நிம்மதியாக வாழ்ந்துருவேன். 3 மாதத்தில் அதை விற்று உனக்கு விலையாக்கி தரேன்ப்பா. வெட்டி விடு. ஜெராக்ஸை கொண்டு வந்து 2ஐயும் சேரி என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டுருங்க. அப்படி ஓடு. நாளைக்கு அடுத்த வாரமே கொண்டு வா. அது நீ எடுக்க வேண்டிய முடிவுலாம் தந்துட்டு போ. அவ்வளோதானே. 3:30 மணிக்கு கொடு. வாப்பா, கால் வந்துட்டு வாப்பா. இடம் சம்பந்தமாக பிரச்சனை உடையவன். ஏழு ஊட்டியா உனக்கு குன்னூராடா? கோயம்புத்தூரில் இருக்கியா? ஆதார் கார்டு எங்கடா இருக்கு? எந்த ஊரில் இருக்கு ஆதார் கார்டு? அப்போ நீ கோயம்புத்தூர்னு வந்தால் எப்படிடா நான் ஏற்றுக்கிட முடியும்? வாக்குவாதம் விடாமல் அங்கே நின்றுட்டா அவனை கூப்பிட்றேன். நீங்கள் காலில் வந்துட்டு வரலாம். முருகா, சத்புத்திர குமரா, சர்க்குரு நாதா, எங்கும் நிறைந்த பரம்பொருளே. யாரும்மா? அமைதியாக நிற்கணும். உடல் நடுங்குது. தன்னை அடக்குங்கள் முதல்ல. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். நலம் தரும் நாயகனே. விநாயகர் கோயில் எங்கப்பா இருக்கு? வீட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ உன் இடத்துக்கு என்னப்பா பண்ணணும்? கண்ணை முடிக்காப்பா. ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் வந்துடும். பல லட்சங்கள் வந்துடும். அதை விற்று தந்துடுறேன். அடுத்து புதிய ஏற்பாடுகளையும் உனக்கு நான் பண்ணித்தாரேன். வேறு என்ன வேணும்? நான் உத்தரவு கொடுத்து உனக்கு பேரனா பிறந்துட்டான். கருப்பசாமி என்ற கர்சித். மிகவும் சந்தோஷம். பௌர்ணமிக்கு கூட்டுவா இந்த இடத்துலையும் சரி பண்ணித்தார். வெற்றி உண்டு மகனே. காலில் விட்டு வாப்பா. கோயம்புத்தூர் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? உட்காரலாம். என்னப்பா வேண்டும்? இந்த கால் விரல பிடி பார்ப்போம். ஒரு ஆம்பளை நீ நல்லபடி உயர்ந்து. ஓசூர் பெங்களூரை சார்ந்தவர்கள் வந்து இடத்த கேட்காங்க. கொடுத்துடலாமா? கால் வந்துட்டு வா. கேட்டு பார்க்கட்டுமா? அந்த இடத்து மேலே வேற இது உள்ள அந்தரங்கமான ஒரு உயிலோ டாக்குமெண்டோ இருக்கிறத மாதிரி தெரியுதே, அது என்னது?
அதுக்கு முன்னால் உள்ள டாக்குமெண்ட்டில் ஏதாவது எழுத்தப்பட்டிருக்கா? பேரணி டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுருக்கிறேன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இன்னும் ஒரு முறை ஈசி போட்டு செக் பண்ணி பாரு. 29 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஈசியை கொஞ்சம் பார்த்துக்கோ. பார்த்தாச்சு. இந்தா வெற்றியாக்கி தாரேன், ஜெயிச்சு தாரேன். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, அந்த இடத்து எண்ணெய் இன்னொருவர் இணைத்திருப்பது போல் தெரிகிறது. அப்போ அவங்க எண்ணும் அதில் வருது. உனக்கு வில்லங்க இல்லை. வெற்றியாக வா மகனே, கோடியை பெறுவாய், என்னை நாடியும் வருவாய். வெற்றி உண்டு. இப்போ பேசிடுவோம், அடிச்சிடுவோம் ஜாமீன். அக்கா காலை வந்துட்டு வா, சாப்பிட்டு போங்க மதியம். அப்புறம் ஒரு விஷயம் என்னாச்சு, நம்ம கோயில் ஆடிய மாதம் ஒரு பெரிய விழா நடக்கு. உங்களுடைய பங்கீடுகள்லாம் அதில் வேணும். சரியா? யார் எல்லா மக்களும் கொடுக்கலாம். வந்து சந்தோஷம் சேர்ந்துனுங்க, சாப்பிட்டு போங்க. ஆத்திரப்பட்டாங்க வாக்கா, காலில் விழுந்துக்கா. ஏக்கா வீட்டில் யாருக்காவது ஆப்ரேஷன் எதுவும் ஆயிருக்கா? பண்ணணும்னு யாரும் சொன்னாங்களா? சரி, என்ன வேணும் உனக்கு? காலில் விழுந்துட்டு வா. உடம்புல காயப்பட்ட தழும்பு தெரிகிறதே, அது என்னது? கர்மசாமிக்கு வா பக்கத்தில். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மனசு சரியில்லாமல் போச்சு. வரலாம். நாகம் சம்பந்தமான கோயில் எங்கே இருக்கு? அங்கே கும்பிட்டுருக்கீங்களா இல்லையா? ஏன் வித்தீங்க அப்படி? செஞ்சது தப்பு தானே. அதுக்கு பிறகு குடும்பங்கள்லாம் ரொம்ப வேதனையும் துன்பத்தையும் அனுபவிச்சிருந்தலாம். இனம் புரியாத வெளியே தெரியாத நோய் உடம்புல இருக்குமே. உன் வீட்டில் இருக்குது, உன் குடும்பத்துக்கு. ஆமாம், இந்த அப்படி உன் இடத்த விற்று வெற்றியாக்கி தரேன், பணத்தை வாங்கி தரேன். உடம்பு போய் டெஸ்ட் பண்ணிக்கா, நல்லா இருக்கு. கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. உன் இடத்துல இருந்து வலதுபுறத்தில் போனால் விவசாய இடங்களும் முனீஸ்வர சாமி அந்த எண்ணெயிலையும் முகப்பில் ஒரு அம்மன் தெய்வமும் இருக்கும். இருக்கா? சரி, என்ன வேணும் உனக்கு? என்ன மருந்து? ஐ ட்ராப்ஸ் தயார் பண்ணுறீங்க? கண்ண மூடு. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. வரலாம். ஓராண்டு காலங்களாக தொழிலை பற்றிய மனக்குழப்பமும் மனவேதனையும் இருக்கும். பழைய மாதிரி நிறைய கம்பெனிகள் கையில் வராத மன வருத்தங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட்டிங்கில் ஒன்றை விட வேல்யூவான மருந்துகள்லாம் கூட்டிடுது. அதனால் இதை இப்போ செயலாக்கி உன் தொழிலை நல்லாக்கி தந்தால் போதுமா? இந்தா உன் கடனை தீர்த்தாரேன், தொழிலை வளப்படுத்தி தாரேன். இந்த மாதத்துலேருந்து உனக்கு ஓங்காரமாக ஓடும். வெற்றி உண்டு. வாப்பா, காலில் விட்டு வா. பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரையா? பிள்ளையை பற்றி கேட்டு வந்தீங்களா? போனை உடைச்சிடாதீங்க. தம்பி, உங்களுக்கு கிருஷ்ணகிரியா? கிருஷ்ணகிரியா? உங்களுக்கு எந்த ஊர்? கேட்டு பார்க்கணுமா? எங்கே இருக்காரு? ஆஞ்சநேயர் கோயில் எங்கப்பா இருக்கு? சரி, கால் வந்துட்டு வரணும். கர்மசாமிக்கு முருகா, என்னப்பா வேணும் உனக்கு? என்ன வேண்டும்? கால் வந்துட்டு வாப்பா. உன் வீட்டுக்குள்ளே நான் போடுவேன், என்னென்னு கேட்கணுமே. என்ன கருப்புசாமி,
சி. உட்கார். உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன். ஒருவருடைய உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதே மாதிரி ஒரு கல்யாண காரியம் ஒன்று நடக்காத மனவேதனையும் துயரங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. இடைப்பட்ட காலத்தில் நிறைய பணங்கள் நஷ்டமாகி தொழில் பார்க்க முடியாத மனவேதனையும் இடம் சொந்தமான மனக்குழப்பமும் நடக்கும். இருக்கா? கால் நின்றுவா. இவைகள்லாம் வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு என்னைய 3 முறை பார். வெற்றியாக்கி உன் பிள்ளைக்கு நல்ல வாழ வச்சுட்டான். கொஞ்சம் பார்க்கணும். என்னை 3 முறை பார், சரியாயிடுவேன். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு. அப்படியா? யார் கர்பசாமி? சரி, ஓகே, சரி, ஓகே, ஓகே. சத்தியமங்கலம் பகுதி, சத்தியமங்கலம் பகுதி, ஈரோடு. ஈரோடு ஈரோடு ஈரோடு. அண்ணா வராங்க பாரு. அண்ணா எந்த ஊரு? உங்கள் ஊர்லேருந்து சத்தியமங்கலத்துக்கு எவ்வளோ தூரம்? உங்கள் ஊர்லேருந்து பிள்ளைக்கு என்ன வேணும்? காலை விட்டு வா. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபாரம் தெரியுது. எங்கே இருக்குது? வீட்டு பக்கம் இருக்கா? அது பக்கத்தில் பிள்ளையார் கோயில் தெரியுது. கால் வந்துட்டு வா. ஈரோடு தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? முன்னால் வந்து நின்னுங்க. உன்னுடைய கட்டுமனைகளை நான் போய் பார்த்தம்மா. வீட்டுக்குள்ளே ஒரு பெண் தெய்வம் நீண்ட காலத்துக்கு முன்னால் வணங்கி வரக்கூடிய பழக்கம் இருக்குது. இருக்கா? சமீப காலத்தில் சர்ப்பதோஷம் இருக்குன்னு சொல்லி சில பரிகாரங்களை செய்தும் நம்ம பிள்ளைக்கு வாழ்க்கை அமையவில்லையே என்ற வேதனை உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. உன் பிள்ளைக்கு மனக்கோலத்தை உருவாக்கி தந்தா போதுமா? பக்கத்தில் வா. ஐப்பசி மாதம் வரை பொறுமையாக இருந்துக்கா. எல்லாம் ஜெயிச்சு தரேன். உன் வீட்டு பத்திரம் டாக்குமெண்ட்டை யாராவது கேட்டால் கொடுத்துடாத. பத்திரமா வச்சுக்கோ. பணத்துக்காக எதுவும் செய்யாத. திருப்ப முடியாது. காலில் விட்டுவாப்பா. கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியம் பற்றி யாருக்கு கவலை? வாங்கோ, முன்னால் வாங்கோ. அப்படி நின்றுக்காங்க அவர்களே, நின்றுக்காங்க. தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாக பிறக்கும் விதியுடையாவேனே. என்ன வேணும்? என்ன தொழில் பார்க்குறேன்? அது என்னப்பா மெயின்லேருந்து ஒரு கிராமத்துக்குள்ளே போகுது உங்கள் ஊர்? நீங்கள் இருக்கிறது மெயினில் இருக்கீங்களா? பழைய கிராமம், ஒரு அம்மன் கோயில், பழைய காலத்து கிணறு எல்லாம் தெரியுதா? உங்கள் குலதெய்வம் அங்கே இருக்காங்களா? எங்கே இருக்காங்க? காலில் வந்துட்டாங்க. நிறைய சோளத்தட்டையாக தெரியுது. கம்பு கரும்பெல்லாம் போட்டிருக்காங்க. என்னப்பா பிள்ளை? வரலாம். விழுந்து எந்திக்கக்கூடாது, தப்பு இல்லை. அதெல்லாம் பழைய மாதிரி உனக்கு இப்போ தொழிலில் மார்க்கெட்டிங் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் உனக்கு. இப்போ
இன்னும் ஒரு 2 பேரை வச்சு தொழில் பார்க்கக்கூடிய அளவுக்கு உனக்கு வளர்த்து தந்தால் போதுமா? வெற்றியாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன், வேறு என்ன வேணும்ப்பா? அவனுடைய மனநிலைகள் தான் தவறை தவிர பெண்ணின் மனதில் குற்றம் இல்லை. மனதை சீராக்கி 3 மாதத்தில் ஒற்றுமையாக வாழ வச்சு தரேன், நல்லா இருப்பா, எல்லா புண்ணியமும் கிடைத்து வாழ்வாய். காலம் நிச்சயமாக நடக்கும், சிவ தரிசனம் பெறுவாய்.